ஹலோ. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஆஃபட் மார்ஷல் ஆர்சி தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியினுடைய தீபாவளி திருநாள் விழாவிலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்குரிய ஒரு அருமையானதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த பள்ளியின் அருட்தந்தை அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பு நண்பர் பிரதீப் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவிகளுக்கும் மற்றும் பள்ளி பணியாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மணிகள் தீபாவளியின் சிறப்பை பற்றி எல்லாம் மிக அழகாக இங்கே விரித்துரைத்தார்கள். தீபாவளி தோன்றியது எப்படியெல்லாம் விரித்துரைத்தார்கள். அவர்கள் சொன்ன அத்துணை கருத்துக்களும் ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால், தீமையை அழித்து நன்மை பெறும் ஒரு விழாவாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. எங்கெல்லாம் தீமை நடக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த தீமையை அழித்து உலகத்திற்கு நன்மை தரும் எல்லா நாளும் தீபாவளி திருநாள் தான் நம்மை பொறுத்தவரை. எனவே இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் எல்லோரும் தீமை அழித்து நன்மை தரக்கூடிய செயல்களுக்கு ஆதரவு ஊக்கமும் அளித்து இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தை அவரிடம் சொன்னேன், அவர் அருட்தந்தை, உங்களுக்கெல்லாம் அருட்தந்தை. நான் வந்தவுடன் பார்த்தேன், அவர் அருட்தாயாக காணப்படுகிறார். இந்த பிள்ளைகள் வெயிலில் அமர்ந்திருக்கிறதே நிலையில் அமர சொல்லாமே என்று தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டார். அப்பொழுது தெரிந்தது அவருடைய அருட்தாய் உள்ளம். அதை நான் கண்கூடாக பார்த்தேன். நான் அருட்தந்தையிடம் கேட்டேன், நான் என்ன பேசுவது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார், நீங்கள் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள். பிள்ளைகள் தீபாவளியை பற்றி எல்லாம் பிள்ளைகள் சொல்வார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களையும் பண்புகளையும் சொல்லுங்கள் என்று என்னிடம் படித்தார். நாம் படித்துக் கொண்டிருக்கிற கல்வி, இன்றைக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருப்பது மதிப்பெண்ணுக்காக படிக்கக்கூடிய கல்வி. உங்களுடைய மதிப்பெண்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்தும், உங்களுடைய தர சான்றிதழை உயர்த்தும். அதோடு நீங்கள் பட்டறிவும் படிக்க வேண்டும். உங்களை ஒரு அன்புடையவராக ஆக்க வேண்டும் என்றால், உங்களை ஒரு ஒழுக்கமுடையவராக ஆக்க வேண்டும் என்றால், உங்களை ஒரு நன்றி உள்ளவராக ஆக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை கல்வியை படிக்க வேண்டும். வாழ்க்கை கல்வியை படிக்க வேண்டும். திருக்குறளை படியுங்கள், பைபிளை படியுங்கள், கம்பராமாயணம் படியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அது உங்களை ஒழுக்கமானவராக மாற்றும், உங்களை ஒரு அன்புடையவராக மாற்றும், உங்களை ஒரு நன்றி உள்ளவராக மாற்றும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது உலகெங்கும் காணோம் என்றார் பாரதியார். அந்த மொழி பற்று உங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர்கள் நம் தமிழ்நாட்டவர்கள் மட்டுமல்ல, இங்கிருந்து பல்லாயிரம் மைல்கள் தாண்டி இருக்கின்ற இத்தாலியிலிருந்து வருகின்ற இயற்பெயரை ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்று பெயரை கொண்ட வீரமாமுனிவர் தமிழுக்காகவே தன்னை அகராதியை உருவாக்கினார். அந்த அகராதியைத்தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னை ஒரு தமிழ் முனிவராக காட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டார், தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். முதலாவதாக தைரியநாதர் என்று பெயரை மாற்றினார். அதிலும் வடமொழி சொல்லாக இருக்கிறது. தமிழ் படுத்த வேண்டும் என்று வீரமா முனிவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர் வீரமாமுனிவர். அயலகத்திலிருந்து வந்த அவர் எந்த அளவுக்கு நம்முடைய மொழி மீது பற்றுக் கொண்டிருந்தார் என்றால், நாம் ஏன் பற்றுக் கொள்ளக்கூடாது? எனவே உங்களுக்கு மொழி பற்று வேண்டும். திருக்குறளுக்கும் திருவாசகத்துக்கும் உரை எழுதியவர் ஜி.யு. போப். அதை பதிப்பித்தவர். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கல்லறையிலே பதிய வைத்தவர். அத்தகைய மொழி நம்முடைய மொழி. அந்த மொழியின் மீது நீங்கள் பற்று வைக்க வேண்டும். அடுத்ததாக நாட்டுப்பற்று. இந்த தேசத்தின் மீது நீங்கள் பற்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த நாட்டின் வருங்கால தூண்கள். இந்த நாடு உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த தேசத்தின் மீது பற்று வைக்க வேண்டும். தூக்குமரம் நிச்சயித்த பின்பும் கொண்ட கொள்கையில் உறுதி மாறாது என்ற ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன். காரணம் தேசப்பற்று.
தலை சிதறிய போதும் தான் பிடித்த கொடியை விடாது வந்தவன் திருப்பூர் குமரன். காரணம் தேசப்பற்று. அதனால் தான் இன்று வரை அவர்கள் போற்றப்படுகிறார்கள். எனவே உங்களுக்கு தேசப்பற்று வேண்டும். அடுத்து நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். யாராருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும்? உங்களுடைய தாய் தந்தையருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசிரியர் குடும்பத்திற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு உங்களை அறிமுகப்படுத்திய ஒரு தாய். அதான் வள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயினார். அதாவது நீங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு போனீங்கன்னா உங்களை பெற்றதற்காக பெருமைப்படக்கூடிய ஒரு தாய். அந்த தாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உங்களை அறிவார்ந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை. அந்த தந்தைக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆசிரியர். இந்த உலகத்திற்கு உங்களை அறிவாளியாக ஆக்குபவர்கள் ஆசிரியர்கள். இந்த உலகத்தில் யார் பெற்ற பிள்ளையானாலும் அந்த பிள்ளை உயர்கின்ற பொழுது தன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரே சமூகம் ஆசிரியர் சமூகம். நீங்கள் 1ஆம் வகுப்பில் இங்கே படித்திருப்பீர்கள். பிற்காலத்தில் நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஆகும் பொழுது இந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்வார், என் பிள்ளை ஐபிஎஸ் ஆகியிருக்கிறார் என்று, என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார் என்று. அந்த அளவுக்கு உங்கள் மேல் பற்று கொண்டுள்ள உங்களை உலகத்திற்கு அறிவாளியாக அடையாளம் காட்டக்கூடிய ஆசிரியர்கள் மீது நீங்கள் நன்றி கொள்ள வேண்டும். ராமாயணத்துல ராமன் பள்ளிக்கூடம் படிக்கத்தான் ஒரு மாதிரி சின்ன பிள்ளைல போய் விடுறான். அவங்க தந்தை கொண்டு போய் விடார். ஆசிரியர் கேட்கிறார், நீ யார் அப்படின்னு. அவன் பெரிய தசரத சக்கரவர்த்தியோட மகன், இளவரசன், நாட்டை ஆளப்போற இளவரசன். ஆனால் அவன் அதை சொல்லவில்லை. நீ யார் கேட்கணும் சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக உங்களை அறிய வைக்கக்கூடியவர்கள், உங்களை உங்களுடைய தன்மை என்ன இருக்கிறது, உங்களுடைய தகுதி என்ன இருக்கிறது, உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள்.